கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் காலையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதான ஒரு சில நல்ல ஒரு தைரியம் பொருந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்களை பார்க்க போகிறோம். இன்று முதலாவதாக 1 கொரிந்தியர் 1:18 அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை குறித்து அந்த நாட்களிலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், அதன் மூலமாக தான் ரட்சிப்பு இருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார். இந்த உலகத்தில் அவர் வந்ததனுடைய நோக்கமே சிலுவையை நோக்கி சென்று சிலுவையை ஒரு வெற்றி சின்னமாக மாற்றினார் என்பதுதான். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது இதை ஒரு உபதேசம், சிலுவையை பற்றிதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அது அவர்களுக்கு கெட்டு போகிறவர்கள்னாக்கா இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற மக்களுக்கு அது ஏதோ ஒரு கிரேசியாக இருந்தது என்று தான் பார்க்குறோம். பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. என்னையா சிலுவை, அது ஒரு சின்னமாக, அது ஒரு அவமான சின்னம், அதில் கொலை செய்தார்கள், கொலை கருவியை இவர்கள் எப்படி பிரசங்கிக்கிறார்களே என்று பார்க்கின்ற வேளையில் அது அவமானமாய் பைத்தியமாய் காணப்பட்டது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு பெரிய தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததாக இருக்கிறது. இயேசு சிலுவையிலே அறையப்படாவிட்டால் நமக்கு ஒரு நித்திய காரியம் கிடைத்திருக்காது, நமக்கு நித்திய வாழ்வு கிடைத்திருக்காது. அவர் ஜீவிக்கிறபடியினாலே மரித்து, சிலுவையிலே மரித்து அவர் இன்றும் ஜீவிக்கிறபடியினாலே நாமும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உபதேசம் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெங்காக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சிலுவை குறித்து சிந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அது ஒரு தேவ பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துக்குள்ளான அன்பான மக்களே, இந்த நாளில் சிலுவை ஒரு அவமான சின்னம் அல்ல, அது நமக்கு அது பைத்தியம் அல்ல. அது உலகத்துக்கு அது அப்படி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ அது ஒரு தேவ பலனாக இருக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையில் கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய சிலுவையை குறித்து எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.